Welcome to Dr. Maitli's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் disruptive behavior பிள்ளைங்கள்ட்டேருந்து எப்படி அதை டீலிங்க் பண்ணி விடுறது. disruptive behaviorனா என்ன? எல்லா பசங்களும் சில நேரத்தில் தான் கையாளற சாமானரை அதில் புஸ்தகமாக இருந்தாலும் வேறு இன்னும் ஏதான சில சாமானாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியாமல் அதை ரஃப் ஹேண்ட்லிங் இருக்கும். அதே மாதிரி வகுப்பறையில் கூட பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க எதுவும் படிக்கிறாங்க, அவங்களுக்கு இது பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவனோட பென்சில் எடுத்து கீழே போட்டு விடுறது. அப்படின்னு என்ன பண்ணும், ஷார்ப்னர் உடஞ்சி போயிடும். ஷார்ப்னஸ் உடஞ்சி போயிடுதுன்னு சொன்னால் அவன் மறுபடியும் அதை ஷார்பன் பண்ணணும். ஷார்ப்பனர் வச்சுருக்கிறானா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி அவனுக்கு மிஸ்சீஃப் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு குறும்பு பண்ணுறேன்னு அந்த குறும்பில் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணி தரோம். அதே மாதிரி சில நேரத்தில் ஒரு புக்குன்னு சொன்னால் அந்த புக்கை காணாமல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு அதுபோல் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது இன்னும் எதானா கேட்கணும் அப்படின்னா அவங்களோட சாமானை எங்கேயான எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, ஹைடு பண்ணுறது அப்படின்னு நடக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்று மாற்றி ஒன்று அவங்க வேறு எதானே பண்ணுவாங்கன்னா இந்த டிஸ்ரப்ஷன், ஒரு ரொட்டீனாக ஒரு ஈஸியாக போய்கிட்டு இருக்கிற ஒரு வேலையை ஏதான ஒரு குறுக்க ஒரு வேலை செய்து அது அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, அது இடைஞ்சலாக வரத்துக்கு முயற்சி செய்வாங்க. ஒய் இட் இஸ் ஸோ அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த விதமான ஒரு காரணமும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக ஈஸி ஃப்ளோவில் ஒரு வேலை நடக்குதுன்னா அதை அவங்களால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அதில் அவங்களுக்கு ஒரு ஜெலஸ் அப்படின்றது உள்ளுக்குள்ளே வரும். இல்லாட்டி போனால் ஒரு என்பி இருக்கும், அவங்க மட்டும் ஈஸியாக எல்லா வேலையும் செய்துக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் இருந்தால். ஆனால் இதெல்லாம் ஒரு 8 வயசுக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் சில சமயத்தில் வரும். ஆனால் நிறைய நேரத்தில் திஸ் கேன் பி எஸ்டியூட் ஈஸிலி அப்படின்னு கேட்டால் அவள் பரவாயில்ல, அவள் வேலையை பண்ணுறான், நீ உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு எது மாதிரி இடைஞ்சல் பண்ணால் ஹவு டு யூ ஃபீல் ஃபார் இட் அப்படின்னு அவங்களுக்கு அந்த பொசிஷனில் மேக் தெம் டு ஸ்டாண்ட் ஆன் தி அதர்ஸ் ஷூ. யாருக்கு அவங்க இன்கன்வீனியன்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல போய் அந்த ஷூவை போட்டுக்கிட்டா ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு அவங்கள கேட்டு அதை ரியலிஸ்டிக்காக அந்த குழந்தைக்கு புரிய வச்சுட்டா அது இனிமேல் என்ன பண்ணாது, அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது ரொட்டீனில். அதை புரிய வைக்கணும். அது புரிய வைக்கிறதுக்கு வகுப்பறையில் டீச்சரும் பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடிஞ்சிடுவாங்க. அதை ஹார்ஷாக சொல்லித்தான் அவங்களுக்கு பழக்கம் இருக்கும். ஏன்னா இனிமையாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா 40 குழந்தைகள் இருக்கும், அவங்க இப்படி பண்ணணும்னு சொன்னால் 40 குழந்தைகளையும் அவங்க இது மாதிரி இனிமையாக சொல்கிறதுன்னு சொன்னால் அது ரொம்ப ஹெர்குலியன் டாஸ்காக ஆயிரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இது மாதிரி இன்கன்வீனியன்ட் பண்ணினா ஹவு டு யூ ஃபீல் ஃபார் இட். உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு சாமான் வேணும், அது கிடைக்காது போகும்போது ஹவு டு யூ ஃபீல் தட். அதனால யூ ஷுட் நாட் டூ திஸ் அப்படின்றத அவங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாம். எப்போவுமே எதையுமே கடிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, கடுமையாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரண கேஷுவல் கான்வர்சேஷன்லேயே இது செய்யறதுல திருத்திக்கணும். திஸ் ஹாஸ் டு பி கரெக்டட், திஸ் ஹேபிட் ஆட் டு பி எஸ்டியூடு அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ எடுத்து சொல்லும்பொழுது சில நேரத்தில் அது அவங்களுக்கு பிடிக்காது தான். எல்லாருக்குமே நல்லது எடுத்து சொல்லி தரும்போது பிடிக்காது தான். ஆனால் ஓவர் த பீரியட் இஃப் யூ பெர்சிஸ்டன்ட் ஆர் கன்சிஸ்டண்ட்டாக அது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்னு சொன்னால் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத் பிஹைண்ட் இட் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் டிஸ்ரப்டிவ் பிஹேவியரை எளிமையாகவும் அதே சமயத்தில் ரொம்ப நாசூக்காகவும் ஹார்ஷாக சொல்லாமல் ஈஸியாக சொல்லி பிள்ளைங்களை அந்த டிஸ்ரப்டிவ் பிஹேவியர்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.